அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு சேலம் தரணிதரன். வணக்கம் திரு தரணிதரன். இந்த பட்ஜெட் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறதா? இது இடைபோட ஏதுமில்லா பட்ஜெட் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் இதை அணுகணுமா இந்த பட்ஜெட்? ஆமாங்க, இந்த பட்ஜெட் நாட்டை வளர்ச்சிக்காகவும் ஒன்றும் இல்லை, தொழில்துறை வளர்ச்சிக்கு எதுவும் இல்லை, அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு கூட ஒரு பொருளாதார நிபுணர் இந்த பட்ஜெட் வந்தோடனே ஒயரில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். த கவர்மெண்ட் கண்டினியூஸ் இஸ் apathy towards the poor அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏழைகளை மோசமான நிலைமையில் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே இந்த பட்ஜெட் எதுவுமே செய்யலை அப்படின்னு. இப்போ நம்ம பெரிய பிரச்சனையே கிராமப்புறங்களில் வேலையில்லா திண்டாட்டம், டிமாண்ட் இல்லாது, ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இந்தியாவோட வரலாறுல இல்லாத அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கணும், 100 நாள் வேலை திட்டத்துக்கு அலோகேஷன் அதிகரிச்சிருக்கணும். நம்ம திருப்பி சொல்கிறோம் அதுக்கு அதிகரிங்கன்னு. போன பட்ஜெட்டில் 1 லட்சத்துலேருந்து 73,000 கோடி கொண்டு வந்தாங்க, 33% குறைச்சாங்க. இந்த பட்ஜெட் 18% 100 நாள் வேலை திட்டத்தை குறைச்சி 60,000 ரூபாய் கொண்டு நிறுத்தியிருக்காங்க. 60,000 கோடிக்கு நிறுத்தியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களையும் வெஸ்ட் பெங்கால் உட்பட ஒரு வருஷம் 6 மாதம் வரைக்கும் டியூஸ் பே பண்ணாமல் இருக்குது. யார் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்கு. இப்போ எவ்வளோ 100 நாள் வேலை திட்டங்களை ரெஜிஸ்டர் ஆன குடும்பங்களுக்கு நம்ம வேலை தரணும், வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி கிட்ட அலோகேஷன் தேவைப்படுது. ஆனால் நம்ம ஒதுக்கி இருக்கிறது 60,000 கோடி. ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி மற்ற திட்டத்துக்கு வாங்க, சோஷியல் ஸ்பெண்டிங் எல்லா செக்டர்லையும் குறைச்சிருக்காங்க. இது வெறும் கார்பரேட்டுக்கான ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம டேக்ஸை பற்றி என்ன வேணாலும் நிறையா பேசலாம். ஆனால் டேக்ஸில் 2 விதமான டேக்ஸ் இருக்குது, நேர்முக வரி, மறைமுக வரி. சரிங்களா? இவங்க கண்டினியூஸ் ரிலையன்ஸ் ஆன் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருக்குது. இன்டைரக்ட் டாக்ஸ் நாட்டோட வளர்ச்சிக்கே ஆபத்தானது. இது நான் மட்டும் சொல்ல, உலக வங்கியாக இருக்கட்டும், இல்லை ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்காக இருக்கட்டும், OECDயாக இருக்கட்டும், இல்லை IMF ஆகட்டும், எல்லாருமே சொல்லுறது வளர்ந்து கொண்ட நாடுகள் நேர்முக வரியை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நேர்முக வரி உங்களோட இன்கமுக்கு தகுந்த மாதிரி உங்களை டேக்ஸ் பண்ணுறது. ஏன்னா 5 லட்சம் வரைக்கும் ஒரு டேக்ஸ், 10 லட்சம் வரைக்கும் ஒன்று, 20 லட்சம் வரைக்கும் ஒன்று, 50 லட்சம் வரைக்கும் ஒன்று, 1 கோடி மேலே போன நேர்முக வரி அதிகமாக இருக்கு, 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு பிரதமர் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் நேரடி வரி அப்படிங்கிறது. அப்ப அதெல்லாம் வளர்ச்சியின் அடையாளமா நம்பர் வச்சு விளையாடுறாங்க. நான் என்ன கேட்கறேன், உங்களுக்கு 100 ரூபாய் வரி வருது, அதுல உங்களுக்கு என்ன சதவீதம் நேர்முக வருது, மறைமுக வருது? சார், எல்லா பொருளாதாரமே நாட்டில் நடக்கவே இல்லைனாலும் ஃபெயில்டு நேஷன் சோமாலியா போன நாடுகளும் ஜிடிபி அதிகரிச்சு தான் இருக்கும், நம்பர்ஸ் அதிகரிச்சு தான் இருக்கும். 2010 ஒரு சம்பளம் வாங்குவோம், அந்த சம்பளம் 2020 சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 50% அதிகரிச்சு தான் இருக்கும். ஏன்னா ஒரு பொருளாதாரம் இருக்கும்போது பணவீக்கம் ஆகிட்டே இருக்கும், அதனால அந்த காசோட வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சிதம்பரம் பாராளுமன்றத்தில் ஒரு 2 வருஷம் முன்னாடி பிரமாதமாக அதை விளக்கியிருந்தார். எனி நம்பர் ஆட்டோமேட்டிக்லி க்ரோ, நம்பருக்கு அதிகரிச்சு தான் இருக்கும். அதனால் ஜிடிபி அதிகரிச்சிருக்கு. இப்போ 2004 14 வரைக்கும் ஜிடிபி க்ரோத் 4 மடங்கு அதிகமாச்சு. இந்த ஆட்சி 2014 24 வரைக்கும் 2.8 மடங்கு தான் அதிகரிச்சிருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போ இந்த க்ரோத் 40 இந்த லட்சம் கோடி இருந்தது, இப்போ ஆயிருக்கு நம்பர் சொல்லுவாங்க. ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ஆச்சு, இப்போ இருந்தப்போ எவ்வளோ ஆச்சு? அதுக்கு என்ன காரணம்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், UPA ஆட்சி காலத்தில் 8% க்ரோத் இருந்தது 2004 14 வரைக்கும் கண்டினியூஸாக. ஆனால் இங்கே 2014 23 வரைக்கும் 24 வரைக்கும் க்ரோத் பார்த்தீங்கன்னா 5.7% 6% தான். இப்போ ரெக்கார்ட் க்ரோத்னு சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம்னா, 2 வருஷம் க்ரோத் ரொம்பவே கீழே போயிடுச்சு. இது எப்படின்னா, நீங்கள் கணக்கில் 10 மார்க் வாங்குறீங்க, 20 மார்க் வாங்கினா 100 மடங்கு வளர்ச்சி. 90லேருந்து நீங்கள் 100க்கு போனீங்கன்னா வளர்ச்சி 10 மடங்கு தான், 10% தான். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கீழே போயிட்டீங்க, அதனால வளர்ச்சி அதிகமாக இருக்க மாதிரி காமிக்குது, ஓவரால் க்ரோத் இல்லை. ஸோ இப்போ இன்டைரக்ட் டாக்ஸஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, உலகின் 5வது பொருளாதார நாடாக இன்னைக்கு இந்தியா இருக்கு. 2014க்கு முன்னாடி பொருளாதாரத்தில் இந்தியா தடுமாற்றமாக இருந்த நிலை மாறி இன்னைக்கு 5வது. அகைன் கணக்கு வச்சு விளையாடுறது. எதனால நான் சொல்ல வரேன்னா, 2004 எந்த இடத்துல இருந்தது இந்தியா பொருளாதார வளர்ச்சியில், 2014 எங்க போச்சு, அது ஒரு முதல் கேள்வி. 2வது 14 24 வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பொருளாதாரம் 2.5 மடங்கு 2.25 மடங்கு தான் வளர்ந்துருக்கு. ஆனா 2004 14 வரைக்கும் அந்த 10 வருஷத்துல 4.25 மடங்கு வளர்ந்துருக்கு பொருளாதாரம். உலகின் 5வது பொருளாதார நாடாக இந்தியா இருக்கா இல்லையா ஜிடிபி வைஸ்? ஆனா ஜிடிபி ஒரு தப்பான விஷயங்கிறேன். எதனாலனா, நாம பிரிட்டனை ஓவர்டேக் பண்றோம்னு பிரைம் மினிஸ்டர் பெருமையா பேசுறாரு. ஆனா சரியா, பிரிட்டனோட பாப்புலேஷன் என்ன, இங்கிலாண்டோட பாப்புலேஷன் 8 கோடி, இந்தியாவோட பாப்புலேஷன் 130 கோடி. ஸோ அப்படின்னா தனிநபர் வருமானத்தை நம்ம பார்க்கணும். ஒரு தனிநபர் மீடியம் இன்கம் கீழ இருக்கவங்களோட வருமானம் அதிகரிச்சிருக்கு. தனிநபர் வருவாயும் 50% அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படின்னா ஓவரால் ஜிடிபி வச்சு டிவைட் பண்றது. நான் கேட்கறது ரியல் வேஜஸ் அதிகரிச்சிருக்கா? என்ன சொல்ல வரேன்னா, இப்போ டாப் 10% விட்டுருங்க, டாப் 10% இன்கம்ல இருக்க விட்டுட்டு பாட்டம் 90% இருக்க செக்மெண்ட்டுக்கு ரியல் இன்ஃப்ளேஷன்லாம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வருமானம் அதிகரிச்சிருக்கா, பெண்களோட சம்பளம் அதிகரிச்சிருக்கா, கிராமப்புறங்களில் இருக்க விவசாயிகளோட வருமானம் அதிகரிச்சிருக்கான்னு பார்த்தா கிடையாது. ரியல் டேர்ம்ஸ்ல என்ன சொல்றேன்னா, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணி என்ன சொல்றது, பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி
பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி பார்க்கும்போது இன்கம் அதிகமாக இருக்கான்னு பார்த்தா கிடையாது. விவசாயிகளோட வருமானம் வந்து 1% குறைஞ்சிருக்குங்க 2014 24 வரைக்கும். அதே மாதிரி வந்து வேலைக்கு போறவங்களோட ரியல் வேஜஸ், அதான் நான் சொன்ன பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் நான் சொன்ன பாருங்க, முன்னாடி சொன்ன ஒரே பாயிண்ட் சொல்றேன். இன்டைரக்ட் டாக்ஸஸ் டைரக்ட் டாக்ஸஸ் பார்த்தோம்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான் வந்து இப்போ 60% கவர்மெண்ட் வர டாக்ஸ்ல, 40% தான் டைரக்ட் டாக்ஸஸ். ஆனால் யூபிஏ காலகட்டத்தில் 40% இன்டைரக்ட் டாக்ஸஸும் 60% டைரக்ட் டாக்ஸஸ் இருந்தது. ஸோ இப்போ இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து எதுலேருந்து வருது? ஃபியூவலுக்கு போடுறது, பெட்ரோல் டீசல் போடுறது, கேஸ் சிலிண்டருக்கு போடுறது, பாலுக்கு பருப்புக்கெல்லாம் போடுறது. இது வந்து ஏழைங்களையும் பணக்காரங்களையும் ஒரே அளவு டாக்ஸ் பண்ணும். அதனால தான் பண ஏற்றத்தால் அதிகமாகி இந்தியாவில் வெறும் 21 பெரும் பணக்காரர்கிட்ட பாட்டம் 80 கோடி மக்கள் இருக்கிற அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்கு. இதுதான் இந்த பட்ஜெட்ல பிரச்சனை. ஓகே திரு கனகராஜ், ஜூலையிலையும் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடிய நம்பிக்கை, பாப்புலிஸ்டான அறிவிப்புகள் இல்லைனாலும் அவங்க கான்ஃபிடென்ட்டை வெளிப்படுத்துதா? அதுக்குள்ள நம்ம எதுக்கு போகணும்? யார் வேணாலும் சொல்லிக்கிட்டு உலகத்தையே ஆள போறேன்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்தியா கூட்டணி அமைச்சு நீங்க தோற்கடிக்கணும்னு நினைக்கிறீங்க, வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க. அடிப்போம். சார் சொன்னாரு டாக்குமெண்ட்டை நீங்க வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். இணை மாதிரியான ஒரு ஆள் விவரம் இல்லாமல் நான் கேள்வி கேட்கறது சரி. ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்து இப்போ நிதி ஆயோக்கினுடைய சிஇஓவாக இருக்கிற பிவிஆர் சுப்பிரமணியம் சொல்கிறார், டாக்குமெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி லேயர்டாக மறைக்கிறாங்க, நாங்கள் எப்படி வந்து போய் 2 மணி நேரம் ஒய்வி ரெட்டி நிதி ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மனாக இருந்தபோது ஒய்வி ரெட்டியை நான் வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லி நிர்பந்தப்படுத்தினோம். அவர் கான்ஸ்டியூஷனை சொல்லி அதை மாற்ற முடியாதுன்னு சொன்னார். பட்ஜெட்டை எப்படியெல்லாம் நாங்கள் மாற்றினோம், பட்ஜெட்டில் எப்படியெல்லாம் கடனை மறைக்கிறாங்க என்று சொல்லியிருக்கார். எனவே சார் சொல்கிறது மாதிரி நான் சொல்லலை, நிதி ஆயோக்கினுடைய சிஇஓவாக இருக்கிற பிவிஆர் சுப்பிரமணியம் சொல்லுகிறார். நம்பர் 1. நம்பர் 2, ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொன்னார், சார் கூட அதை ரெஃபர் பண்ணார், ஃபினான்சியல் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். கரெக்ட். இன்றைக்கி அவங்க கூட அதை பெருமைப்பட்டிருக்காங்க. நாங்கள் வந்து அதாவது நிதி பற்றாக்குறையை 5.8 5.1 குறைக்க முடியும், அதை நோக்கி போகிறோம். அதை போகிறோம் 5 பெருமையாக பேசியிருக்காங்க. ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, 1/3/2013 திரு நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு, பிரிங்கிங் டவுன் ஃபிஸ்கல் டெபிசிட் விச் இஸ் எசென்சியல் ஃபார் ஜிடிபி growth. யூபிஏ கவர்மெண்ட்டில் அந்த 10 வருஷத்தில் ஆவரேஜ் ஃபிஸ்கல் டெபிசிட், அதாவது நிதி பற்றாக்குறை 4.63. அதுக்கே இவர் குடங்குடமாக கண்ணீர் வடித்தார். இவங்க இந்த 10 வருஷத்தில் 5.13. இதில் தான் சார் மாதிரி பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5.9 5.1 ஆயிருச்சேன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், 4.63க்கே குய்யோ முறையோன்னு ஒப்பாரி வச்சவங்க இதில் நாங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதைத்தான் நான் கேள்விக்குள்ளாக்குறேன். அது ஏன் எனக்கு தெரியாது, படித்தவங்க சொல்லட்டும். என்னை பொறுத்தவரை 3% இப்போ வேலையின்மைன்னு நான் பார்க்குற இளைஞர்கள் மற்றவங்களோட பார்க்கும்போது 3%ங்கிறது பெரிய அபாண்டம்னு தெரியுது. நான் இளைஞர்கள்ட்டெல்லாம் கேட்கலாம். 1. 2வது எஃப்டிஐ சார் சொன்னார், இவர் போய் கேட்பார். நரேந்திர மோடி சமீபத்தில் அமெரிக்கா போயிட்டு வந்தார். அப்போ மைக்ரான்னு ஒரு கம்பெனியை அவங்க மைக்ரோ சிப்ஸ் எல்லாம் தயாரிக்க போகிறாங்கன்னு சொல்லி தான் அதை சொன்னாங்க. சார்ட்ட நான் சொல்ல விரும்புகிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் 50%, குஜராத் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் 20%, மைக்ரானோட பேரண்ட் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் 30%. 100% ஓனர்ஷிப் யாருக்கு தெரியுமா? மைக்ரானுக்கு.